அது விசிகாங்கிறது ஒரு கட்சிங்க. அது விசிகாங்கிறது ஒரு கட்சி, அதுக்கு தொண்டர் இருக்காங்க, தொண்டர்களுடைய மனநிலை இருக்குது, தொண்டர்களுடைய விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது. இதே ஒரு தலைவர்கிட்ட வந்து சொல்கிறப்ப நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு வரணும்னு பெரும்பாலான தொண்டர்கள் அங்கே விரும்புகிறாங்க. அப்போ அந்த கட்சி கூடி முடிவெடுத்து ஒரு கூட்டணிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவர் மரியாதையாக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்றிருக்கோம், அந்த மரியாதைக்காக அந்த கட்சியினுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருந்துக்கார். அப்போ அந்த நாகரீகமாக வந்து அதை சொல்லிட்டு வரணும்னு பார்க்குறாரு. இதே மாதிரி தான் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க விசிகா. அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிறப்ப அந்த அம்மா ஜெயலலிதா விட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறப்ப சொல்லிட்டு வந்தார். இவர் வந்து சொல்லிட்டு வந்தார். அதனால தான் வந்து தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னாங்க. ஜெயலலிதாவே ரொம்ப பெருந்தன்மையாக பாராட்டிய ஒரு தலைவர். அதனால தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விமர்சனமே பண்ண மாட்டாங்க. திருமாவளவன் விமர்சனம், ஏன்னா நாகரீகமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாரு, வேற ஒரு கூட்டணிக்கு போகிறாரு. ஜெயலலிதா போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வேற ஒரு கூட்டணிக்கு போகிறோமா, உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு போகணும் வந்தேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், என்கிட்ட கூட இருந்தவங்க யாருமே சொல்லிட்டு போனதில்லை இது வரைக்கும், நீங்கள் நாகரீகமாக சொல்லிட்டு வர்றீங்க. அது இவர் ஸ்டாலின்ட்ட மட்டும் அந்த நாகரீகத்தை கடைபிடிக்கல, ஜெயலலிதாட்டே அந்த நாகரீகத்தை கடைபிடிச்சார். அதனால தான் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் அவர் ரொம்ப விமர்சனமே பண்ணலை. தம்பி திருமாவளவன் அப்படிம்பாங்க. அந்த ஒரு நாகரீக அரசியல் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்பயும் காங்கிரஸை விட ஒரு நாகரீகமான ஒரு அரசியல் திமுக செஞ்சுட்டு இருக்காரு. அதான் பார்க்கணும். காங்கிரஸ் சொல்லாமலாம் கூட போயிட்டாங்க. ஆனால் விசிகா பொறுத்த வரைக்கும் 2 முறை டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு நாகரீகமான முறையில் வெளியே வந்தாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல் திமுகவுக்கு. திமுகவில் மொத்தமாக அத்தனையும் நீங்கள் கலைச்சிடணும். அத்தனை பிரச்சனையுமே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். நீங்கள் மாவட்ட செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, பொதுச் செயலாளர் இருந்து, கட்டமைப்பு எல்லாம் உள்ளுக்குள்ள பழமைவாத கட்டமைப்புகளாக இருக்குது. அந்த பழமைவாத கட்டமைப்பு மொத்தமாக காலி பண்ணிட்டு மொத்தம் பேசக்கூடிய கட்சியிலேயுமா எல்லா கட்சியிலையும் பேசுவாங்க. எல்லா கட்சியிலையும் அந்த கட்டமைப்பு இருக்குங்க.